உங்களுக்கு நல்ல முறையில் தானே இந்த தாலி கட்டினாங்க, நல்ல முறையில் தானே மாப்பிள்ளை பார்த்தாங்க, நல்ல நேரத்தில் தான் மாலை மாத்தினீங்க, நல்ல நேரத்தில் தான் வெட்டி போட்டீங்க, நல்ல நேரத்தில் தான் எல்லாம் செஞ்சீங்க. ஆனா ஏன் வாழ்க்கை மட்டும் எவகண்டமா இருக்கு? எல்லாத்தையும் நல்ல நாளா தானே பார்த்து செஞ்சீங்க, வாழ்க்கை மட்டும் எவகண்டமா இருக்க, தரித்திரமா இருக்க, கஷ்டமா இருக்க, இருக்கா இல்லையா? அப்ப அந்த நல்ல நேரம் உங்க வாழ்க்கை முழுவதும் நல்ல நேரமா வச்சிருக்கணும்ல, நல்ல நாட்களா வச்சிருக்கணும்ல. 10 பொருத்தம் பாத்தீங்களா? எந்த பொருத்தம் உங்களுக்கு சேர்ந்துருக்கு சொல்லுங்க. 10 பொருத்தத்துல எந்த பொருத்தம், என்னென்ன பொருத்தம் இருக்கு? 10 பொருத்தம் சொல்லுவாங்க. நான் வந்து ரட்சிக்கப்படாததுக்கு முன்னாடி மாப்பிள்ளைக்கு பொருத்தம், பொண்ணுக்கு பொருத்தம் பார்த்தாங்க. பாத்தீங்களா? உங்களுக்கு பாத்தீங்களா? பார்த்திருப்பேன். நீங்க பார்க்காத மாதிரி அப்படியே திருப்பி முழுக்க முழிக்கிறீங்க. பார்த்திருப்பாரு. இந்த பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் பாருங்க, சாதகத்தை எடுத்து போய் பார்த்து நல்ல நேரம் இருக்கா, 2 பேரும் ஒத்துமையா இருப்பார்களா, கூடி இருப்பார்களா, பிள்ளைகளுக்கு நல்ல தலைமுறை வருமா, எப்படின்னு 10 பொருத்தங்களை பார்ப்பாங்க. பார்த்த எல்லாருமே சொல்றேன், இயேசுவின் நாமத்தினால பார்த்தாங்களே, 10 பொருத்தமும் பார்த்தாங்களே, 10 வருஷமா கூடவே இருப்பாங்க, சாகர வரைக்கும் ஒன்னா இருப்பாங்கன்னு யாராவது சொன்னாங்களா? அதை மட்டும் யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்களே, ஏமாத்து பயிலும் அப்படிதான் சொல்லுவாங்க. 10 பொருத்தத்துல கடைசி வரைக்கும் இவங்க கைப்பிடிச்சு இருப்பாங்கிறத மட்டும் யாருமே ஏன் சொல்ல மாட்டாங்க? 10 பொருத்தம் 10 உனக்கு நீண்டிய ஆயுஸ், நீடிய காலம், நீடிய திருப்தியா இருப்பேன்னு எங்கேயாவது சொல்லியிருக்கிறாங்களா? அது சொல்லியிருக்க மாட்டாங்களே. அதை ஏன் சொல்லல? இன்னைக்கு நீ கையை பிடிக்கிற, நீ கடைசி வரைக்கும் உனக்கு 120 வரைக்கும் புருஷன் மனைவி உன் கூடவே இருப்பாள், உன்னை விட்டு விலக மாட்டாள், எலும்புகளும் தசைகளுமா இருப்பார்கள் சொல்லி எங்கேயாவது பொருத்தத்தில் சொல்லியிருக்கா? எங்கேயாவது இருக்கா? அப்போ ஒரு கிறிஸ்துவ பிள்ளை, தேவ பிள்ளை, ஆண்டவர் ஆராதிக்கிற பிள்ளை நேரங்காலத்தை பார்க்க கூடாது. நேரங்காலத்தை பார்த்தாலே நீ கடவுளுடைய பிள்ளை இல்லை, இது பிசாசுடைய தந்திரம், நீ பிசாசுடைய பிள்ளையா இருக்க.